30வது ஆண்டு துவக்க விழாவிலும் இந்த கூட்டத்திலே நம்முடைய அழைப்பை கேட்டு மதுரையில் வந்திருக்கிறதான அண்ணன் சாமிதுரை அவர்களுக்கு ஈரோடு பிபி சார்பாக வரவேற்கிறோம். அதே போலவே நம்முடைய வரியை ஏற்று தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் ஜேம்ஸ் அண்ணன் அவர்கள் புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கிறாரு. அவர்களையும் கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் வரவேற்போம். அதே போலவே நமக்கெல்லாம் ஊன்றுகோலாக இருந்து நம்மை வழிநடத்தி நம்மை இத்தகைய ஒரு ஊழியத்திலே நம்மை அழைத்து நமக்கு வித்திட்ட நம்முடைய முன்னாள் பிரசிடென்ட் டாக்டர் ஜான் பாஸ்கர் அவர்களையும் வரவேற்கிறேன். அதே போலவே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பெரியோர்களையும் சிறியோர்களையும் கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வருக என வரவேற்று இந்த கூட்டத்தை நாம் கர்த்தருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். நன்றி. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. இப்பொழுது செக்ரட்டரி ரிப்போர்ட். நாம் வருடந்தோறும் இதை ஒரு நிகழ்வாக வச்சிருக்கிறோம். நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இந்த வருடம் முழுவதும் இந்த நிகழ்வு என்ன என்பதை குறித்து திரு சுபாஷ் அவர்கள் நம்மிடையே சற்று நேரம். குட் ஈவினிங் எவ்ரிஒன். கடந்த ஒரு வருடமாக ஆண்டுடைய பெரிய கிருபையில் நம்முடைய BMFI சாப்டர் மீட் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் நம்ம நடத்த தேவன் கிருபை செய்தார். விசேஷமாக நம்முடைய போன ஆண்டு விழாவில் மிஸ்டர் தனுஷ் சேகரன் சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. நம்முடைய கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு ஆக்டர் ஸ்ரீ அவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். அவர்கள் தேவனுடைய தனக்கு செய்த அற்புதங்களை சாட்சியாக பகிர்ந்து கொண்டார். கிறிஸ்மஸ் மீட்டில் கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்டவர்கள் அந்த கூடுகையில் கலந்து கொண்டார்கள். ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுடைய ஃபினான்ஷியல் இயரை முடித்து புது ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே போகும்போது நம்ம விசேஷமாக ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்துவது வழக்கம். அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் நம்முடைய நேஷ்னல் சேர்மன் வில்சன் அவர்கள் வந்து நமக்கு சிறப்புரை ஆற்றினார்கள். ஒவ்வொரு ஆண்டும் தேவன் நம்முடைய மீட் சிறப்பாக நடக்க கிருபை செய்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி. தேங்க்யூ எவ்ரிவன். அடுத்ததாக ட்ரெஷரர் ரிப்போர்ட் திரு அஜய். குட் ஈவினிங் எவ்ரிவன். நம்ம ஆகஸ்ட் மாதம் நம்மளோட ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 1,32,406 ரூபா இருந்தது. ஓவரால் நம்மளோட இன்கம் வந்து 3,63,110 ரூபா. அண்டு ஓவரால் எக்ஸ்பென்சஸ் வந்து 3,53,570 ரூபா. அண்ட் இப்போ நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 1,42,946 ரூபா. தேங்க்யூ. இந்த ஃபண்ட்லாம் ஃபாரின்லேருந்து வர்றது இல்லைங்க. நீங்கள் நாமளும் ஒவ்வொரு தடவையும் ஷேர் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு மினிமம் 25லேருந்து 50 ரூபா செலவாகும். கிறிஸ்மஸ் டைமில் அது 2 லட்சம் வரைக்கும் ஆகும். அதெல்லாம் நம்ம தான் ஷேர் பண்ணிக்கிறோம். சரியா? தேங்க்யூ. அடுத்ததாக BMFIயோட நன்மைகள் என்ன, வாட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் BMFI என்பதை குறித்து நம்முடைய மூத்த தலைவர் திரு டாக்டர் ஜான் பாஸ்கர் அவர்கள் சற்று நேரம் நம்மளோடு. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு நன்றியுள்ள இதயத்தோடு நான் உங்கள் முன் நிற்கின்றேன். கடந்த நாட்கள் நினைத்து பார்க்கின்றேன். 2005ஆம் ஆண்டு இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த ஊழியம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. 19 ஆண்டுகள் இதை நடத்த ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரு முறை கூட நம்ம இந்த மீட்டிங்கை வந்து கேன்சலே பண்ணல. அந்த அளவுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். கோவிட் காலத்தில் கூட நம்ம வந்து ஆன்லைனில் சில ப்ரோக்ராம் நம்ம நடத்தினோம். அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் இது அவருடைய ஊழியமாக இருப்பதனால் அது அப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு வாழ்க்கையில் கிடைத்த மகா பெரிய சாக்கியம் என்று சொன்னால் இந்த BMFI ஒரு 17 ஆண்டுகள் பொறுப்பெடுத்து நடத்திருக்கிற ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். BMFIயில் வந்து லீடர்ஷிப் என்பது பொறுப்பு தான், வேறு ஒன்றும் கிடையாது. அக்கௌண்டபிலிட்டி, கணக்கு கொடுக்கணும். 2 காரியத்துக்காக தான் அதில் வந்து லீடர்ஸ் இருக்கும், வேறு எந்த ஒரு காரியமும் கிடையாது. ஆனால் வந்து அதை 17 ஆண்டுகள் செய்யும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்தது. ஒன்று, ஆண்டவர் நன்றாக தெரிந்து கொண்டேன். ஒரு மனிதன் வாழ்க்கையில் முழுமை பெறுவது எப்பொழுது என்றால் ஆண்டவர் நெருங்கி வரும்பொழுது தான். நம்முடைய சொந்த முயற்சியோ நம்முடைய அறிவோ மற்ற வளங்களோ எதுவுமே நமக்கு வந்து அது ஒரு சந்தோஷத்தை தராது. ஆனால் ஆண்டவர் நெருங்கி வரும் பொழுது ஆண்டவர் நம்மை இன்னும் மகிமைப்படுத்துவார். சாதாரணமான நம்மை எடுத்து அசாதாரணமான காரியங்களை செய்ய வைப்பார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் முதலாவது இந்த BMFIயில் வந்தது எனக்கு வந்து ஆண்டவரை நன்றாக தெரிந்து கொள்ள
ஆண்டவர் கிருபை செய்தார். ஏனென்றால் சாட்சிகளை கேட்கும் பொழுது என்ன நடக்க தெரியுமா, நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி உண்டாகிறது. ஆஹா, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதா, அப்போ நமக்கும் அது நடக்கும் என்கின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு இன்னர் கான்ஃபிடென்ஸ் அது நமக்கு அது எதுலேயும் கிடைக்காது இந்த மாதிரி கேட்கும்போது தான். ஆக இந்த ஊழியத்தில் அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தொழில் ரீதியான வாழ்க்கை, என்னுடைய குடும்ப ரீதியான வாழ்க்கையில் ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வதித்தார். அவருக்காக நாம் நம்முடைய நேரத்தை கொடுக்கும் பொழுது, அவருக்காக அவர் கொடுத்த தாளந்துகளை கொடுக்கும் பொழுது, அவருக்காக அவர் கொடுத்த பொருளை கொடுக்குவதில்லை, அவர் கொடுத்தது தான். அதை நாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை சாதாரண விட மாட்டார். அதை நாம் வாழ்க்கையில் ருசித்து பார்த்தவர். ஆகவே இந்த ஊழியத்தில் இருக்கிற அநேக தலைவராக ஆக வேண்டும் எனக்கு ஒரு ஆசை. அந்த மாதிரி இப்போ சரண் இருக்கிறாரு, கட்டாயமாக அவர் ஒரு காலத்தை அப்படி சொல்லுவார். ஆனால் இது அப்படிப்பட்ட ஒரு ஊழியம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊழியம் என்னை மிகவும் கவர்ந்தது. ஆரம்பித்து ஒரு வருடம் கழித்து என்னுடைய நேஷனல் பிரசிடென்ட்டு வில்சன் ஐயா ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, டாக்டர் ஒருத்தர் வராரு, பிஎம்எஃப்ஐ யூகே பிரசிடென்ட் ஆலன் ஜோன்ஸ் என்கின்ற ஒரு பெரிய தேவ மனிதர் வர்றாரு, அவரை நம்ம யூஸ் பண்ணலாம், நான் ஈரோடு கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னார். கூட்டிகிட்டு வரும்போது அவர் சொன்னார், அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது, அவர் ப்ரேயர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், அவர் குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நீங்கள் ஒன்று சேர்த்து கைதுங்கள், நாங்கள் அவர் ஜெபிப்பார் என்று. அதில் ஆண்டவர் இதே ஹாலில் நடக்க கேள்வி செய்தார். அதிலிருந்து பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஒரு சாட்சியை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அவங்க வந்திருக்கிறாங்க, அம்மா ஆரோன் சார். அவங்க நான் சொல்கிறது அவங்க சொல்லி முடிச்சிடுவாங்க. நன்றி. Glory to God. 2006 ஃபெப்ரவரி மந்த்து இங்கே நம்ம பிஎம்எஃப்ஐ லண்டன் பிரசிடென்ட் மிஸ்டர் பிரதர் ஆலன் ஜோன்ஸ் அவர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஸ்கூலில் சொன்னாங்க. ஈவினிங்கு நியர்லி 5:30 மேலே ஆயிடுச்சுங்க. அப்போ நான் சொன்னேன், இந்நேரம் ப்ரேயர் முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லும்போது, இல்லை நீ வான்னு சொல்லிட்டு ஸ்பீடாக கூட்டிகிட்டு இங்கே விட்டாருங்க. கரெக்டாக நான் உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. இங்கே பிரதர் என்னங்கிறாருங்க, பேட் அண்ட் லேடிஸ் கம் ஃப்ரண்ட் அப்படிங்கிறாருங்க. அப்புறம் நான் கீழே இறங்கி இங்கே நின்று இதே இடத்துல ப்ரேயர் பண்ணுங்க. கரெக்டாக அதே நெக்ஸ்ட் மந்த்தே நான் கன்சீவ் ஆகி அதே 2006 நவம்பரில் பாப்பா பிறந்தாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஃபேமிலி. அண்ணனுடைய ரெகுலர் எஸ் பேசுங்க சொல்லுங்கள். ஜெபித்த உங்களுக்கும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பிஎம்எஃப்ஐ சாப்டருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். இதே போல அநேக உயிருள்ள சாட்சிகள் இந்த சாப்டரில் உண்டு. அருமையான அண்ணன் ஜேம்ஸ் அண்ணனை அழைக்கிறேன். ஈரோடுக்கு வர்றதுன்னா சொந்த ஊருக்கு வர்றது மாதிரி, ஒரு சொந்த தாய் வீட்டுக்கு போகிறது மாதிரி ஒரு ஆசை. ஏன்னா இந்த பொறுப்பில் இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு உங்கள் தலைவர் விட்டு கொடுத்து இந்த இடத்துல நான் நிற்கிறேன். ஐயா டாக்டர் ஜான் பாஸ்கர் அவங்களுக்கு நல்ல ஒரு பலத்த கரோஷம் கொடுத்துடணும். ஆனால் எவ்வளவேனும் தகுதி இல்லாத ஒருவனை, என்னை காட்டிலும் கல்விமான்கள் அநேகர் இருக்கிற சபையில், என்னை காட்டிலும் செல்வந்தர்கள் அநேகம் இருக்கிற அந்த சபையில் ஆண்டவருடைய வசனத்தின்படி சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் இந்த பொறுப்பை கொடுத்து அழகா சொன்னாங்க. பிஎம்எஃப்ஐயில் அந்த லீடர்ஷிப் எடுக்கிறதுன்றது ஒரு பொறுப்பு. ஸோ அந்த வகையில் உங்கள் மத்தியில் இன்றைக்கு நான் இருக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அழைப்புக்கு டாக்டர் கூப்பிட்டுட்டாங்க, தம்பி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வாங்கலை எங்களோட இறங்கலை அப்படின்னாங்க. இதுக்கு மறுப்பு சொல்ல முடியுமா? இன்னைக்கு என் மகள் ஆசையாக 2 நாள் வீட்டில் அப்பா அம்மாவோட இருப்போம்னு வந்திருக்கிறான். அவளுக்கு டிக்கெட்லாம் போட்டு கொடுத்துட்டு, அம்மா போயிட்டு வா மகளேன்னு காலையில் 10 மணிக்கு வாழ்த்தி அனுப்பிச்சிட்டு வந்துட்டேன். ஸோ உங்கள் மத்தியில் நான் இங்கே இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். 19 வருடங்கள் அழகா அண்ணன் ரவி என்ன சொன்னாங்க, 2005 ஒரு மாலை நேரம் கூப்பிட்டு
ஜாப் பண்ணுறதுக்கு வருவாங்க, மெசேஜ் கொடுக்குறதுக்கு வருவாங்க அப்படின்னெல்லாம் பார்த்தோம். ஆனால் இல்லை, எல்லாருமே நம்ம செய்கிறது மாதிரி ஒரு சூழல், இது புதியதாக இருக்கிறது என்று சொல்லி ஆரம்பித்தோம். இதே மாதிரி தான் 2010 ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்து இன்றைக்கு மரித்திருந்தால் 30 வருடங்கள் ஆகியிருக்கும். அந்த கல்லறையில் செடி முளைத்து மரமாகி அது கனி கொடுத்திருந்திருக்கும். ஆனால் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஒரு பெயரெல்லாம் அழிந்து போயிருக்க வேண்டிய ஒருவனை டாக்டர்லாம் கைவிட்டு தூக்கிட்டு போயிருங்க, பாடியை எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்ன ஒரு நபருக்கு கடவுள் ஜீவனை கொடுத்து உயிரோடு உயிர்ப்பித்து இன்றைக்கு 30 வருடங்களாக அவருக்கு ஊழியம் செய்வதற்கு உயிரோடு எழுப்பப்பட்ட மகன் தான் நான். நல்ல கரம் தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றியை சொல்லிடலாம். இருமுனா 2 நுரையீரலும் பாதிக்கப்பட்டதுனால ஹோல்ஸ் விழுந்து ரத்தம், பச்சை ரத்தம் வரும். கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலாக டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் இருந்துட்டு, ஐயா டாக்டர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஆனாலும் இன்றைக்கு புதிய நபர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு காரியத்திற்காக நான் அதை சொல்லுகிறேன். ஒரு டைஃபாய்டு ஃபீவர், அந்த டைஃபாய்டு ஃபீவருக்கு பின்னாடி அது டிபி ஆகுது. டிபி ட்ரீட்மெண்ட்டில் மிஸ் ஆகி போய் 2 லங்ஸும் ஹோல்ஸ் விழுகுது. இருமுனா பச்சை ரத்தம் வரும். எவ்வளவோ முயற்சித்து பார்க்குறாங்க, கடைசியாக ரத்தம் வர்றதை நிப்பாட்ட முடியலை. டாக்டர் அருணகிரி திருச்சியிலேருந்து லெட்டர் கொடுத்து தஞ்சாவூரில் ஜோசப் அகஸ்டின் திரவியராஜ் அவங்கள்ட்ட போய் சந்திங்க அப்படின்றாங்க. போய் சந்திக்கிறோம். இரவு 10 மணி. அவர் காலையில் 6 மணிக்கு உங்களுக்கு ஆப்ரேஷனு, போய் வினோதகன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிக்கங்க. காலையில் 6 மணிக்கு ஆப்ரேஷன், 50,000 ரூபா பணம் கட்டிடுங்க, 10 யூனிட் பிளட்டு வேணும், சொந்தக்காரங்களுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி நைட்டு 10 மணிக்கு அவர் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. அப்பா அம்மா கூட வரல, ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. ஒரு 40 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு பின்னாடி என்னை டைரெக்டாக அங்கே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அங்கே சொல்கிற நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்வு. என் கூட வந்த நண்பர்கள் எல்லாம் முறைந்து போய் நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தோணலை. நான் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறேன். டாக்டர், உன்னோட சூழ்நிலை தெரியாது, நீ போகக்கூடாது, எது வேணாலும் நடக்கும், ஆப்ரேட் பண்ணிக்கோ அப்படின்றார். இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். மறுநாள் என்னுடைய நண்பர் அவருடைய ஒரு பெரிய டீனிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் சொல்கிறாரு, அந்த ஜோசப் அகஸ்டின் திருவிராஜ் அற்புதமான டாக்டர், அவர் தவறு செய்ய மாட்டாங்க, அருணகிரின் பெஸ்ட் டாக்டர், நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கங்க அப்படின்னு. அதுவும் முடியாதுன்னு 3வது ஒரு டாக்டரை பார்க்குறேன். ஏன் தம்பி இவ்வளோ அடம் பண்ணுற, நீ ஆப்ரேட் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க. இல்லை டாக்டர், எனக்கு வேணாம், எனக்கு மெடிசன் கொடுங்கன்றேன். மருந்து மாத்திரை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறேன். 1 மாதம் நல்லா இருக்கிறேன். 1 மாதம் கழித்து காலையில் ஒரு நாள் ப்ரஷ் பண்ணுறேன், ஃப்ரெஷ் பிளட் அப்படியே ஊற்றுது, மயக்கப்பட்டு விழுகிறேன். தூக்கி போய் பட்டுக்கோட்டை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. டாக்டர் ரைவன் பால் 40 நாள் கோமாவில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. எந்த விதமான முன்னேற்றமுமே கிடையாது. ஒரு நாள் மாலை ட்ரிப்ஸ் ஏறலை, எந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கல, உடம்பு வெறும் எலும்பு தூரமாக படுத்துருக்குறேன். டாக்டர் கூப்பிட்றாரு, அப்பா அம்மாவை தம்பிங்களை கூப்பிட்றாங்க, பாடி எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்றாங்க. என் தம்பிங்கெல்லாம் டாக்டர் காலை கட்டி பிடிச்சிட்டு, எப்படினாலும் எங்கள் அண்ணனுக்கு உயிர் கொடுங்க, எங்கள் ரைஸ் மில்லை வித்துட்டு வேணாலும் அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம், எப்படினாலும் எங்கள் அண்ணன் உயிர் வேணும், எங்களுக்கு மீட்டு கொடுங்கன்னு சொல்லி, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது பண்ணுறாரு. ஊரில் எல்லாம் பேசிக்கிறாங்க, எப்போ ஜேம்ஸோட பாடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சூழல் நான் இப்போ போயிட்டுருக்கிற இயேசுவின் பர்வதம் திருச்சபையில் முழு இரவு ஜெபம் நடத்துவாங்க. என்னுடைய சகோதரியை மட்டும் அங்கே போவாங்க. கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தவங்க. என் அக்கா மட்டும் அந்த நைட் ப்ரேயர் போவாங்க. அங்கே போய் பாஸ்டர்கிட்ட சொல்லி, என்னுடைய தம்பியுடைய உயிர்ப்பு போராடிட்டு இருக்கிறான், தூக்கிட்டு போக சொல்லிட்டாங்க, வந்து ஜெபம் பண்ண வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் பாஸ்டர் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, அவருக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம ராத்திரி ஜெபம் பண்ணுவோம், அவர் சுகம் ஆகிடுவாருன்றாங்க. இல்லை டாக்டர் தூக்கி போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க, வாங்க ஜெபம் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. என்னை ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு எங்கள் அத்தா மட்டும் கூட இருந்தார். குடும்பமே அந்த சர்ச்சில் போய் நைட் ப்ரேயருக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட 400 பேர் உட்காந்து அந்த நைட் ப்ரேயரில் எனக்காண்டி ஜெபம் பண்ணுறாங்க. முதல் நாள் சாயந்தரம் எந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கல, எந்த மருந்து எடுத்துக்கல, ட்ரிப்ஸ் போட முடியலை, தூக்கிட்டு போக சொல்கிறாங்க. அன்று இரவு ஜெபிக்கிறாங்க. காலையில் 6 மணிக்கு டாக்டர் வராரு, செக்கப்புக்கு வராரு. பிபி நார்மலாக இருக்குது, ட்ரிப்ஸ் ஏறுது, இன்ஜெக்ஷன் ஏறுது. டாக்டர் கேட்குறாரு, என்ன நடந்துச்சு ராத்திரின்னு. ஆண்டவராகிய இயேசு ஜெபிச்சோம், ஆண்டவராகிய இயேசு
அவருக்கு சுகம் கொடுத்துருக்காருனாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து பாடியை தூக்கி போக சொன்னாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரே வாரத்தில் சுகம் பெற்று வீட்டுக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு 30 வருஷம் ஆச்சு, எந்த ஆப்ரேஷனும் நடக்கலை. இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து என்னை மீட்டு ரட்சித்திருக்கிறார். அவர் எனக்கு செஞ்சதை எப்படிங்க சொல்லாமல் இருக்க முடியும்? எங்கள் ஒரு ஷர்ட் நான் தச்சு கொடுத்து நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த டைலர் பேரை சொல்கிறோமா? கட்டிக்கிட்டு வர சேலை நல்லா இருக்குன்னா போத்தீஸில் எடுத்தது, சென்னை சில்க்ஸில் எடுத்ததுன்னு சொல்கிறோமா? அவங்களுக்கு விளம்பரம் பண்ணுறோமா? இன்றைக்கு இப்படி ஜீவனை கொடுத்த என் அன்பு ஆண்டவரை எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? அப்படி சொல்லாமல் இருக்க முடியும். அப்படிதான் இதே போல் மதுரையில் நடக்கிற மீட்டிங்கில் சாட்சி சொல்ல மட்டும்தான் நான் போனேன். அதுக்கப்புறம் திருச்சியில் சொன்னேன், தஞ்சாவூரில் சொன்னேன். ஏன் நீங்கள் புதுக்கோட்டையில் ஒரு சாப்டர் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னாங்க. எல்லாருமே ஊழியமாக தப்பிச்சு ஓட தானே பார்ப்போம். அது மாதிரி தான் நானும் பார்த்துக்குவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னாலும் சொல்லி தப்பிச்சு பார்த்தேன். ஒரு நாள் மதுரையிலேருந்து அண்ணன் ஜான்துரையும் சேவியர் அவங்களும் வந்து புதுக்கோட்டையில் ஒரு மீட்டிங் நடத்துங்க, உங்களுக்கு தெரிஞ்ச லீடர்ஸை கூப்பிடுங்க. நாங்கள் ஒரு 30 பேரை ஜெபம் பண்ணி கூப்பிட்டேன். உண்மையாக சொல்கிறேங்க, அந்த 30 பேர் வந்தாங்க. அந்த 30 பேர் இந்த மீட்டிங் வந்தாங்க. அந்த மீட்டிங்கில் ஜெபம் பண்ணி தலைவரை ஆர்டினேஷன் பண்ணிட்டு போனாங்க. அடுத்த மீட்டிங் எங்கள் ஃபேமிலி மட்டும் நாங்கள் நடத்தினோம். 3 மீட்டிங் நடத்தினோம். 3 மீட்டிங்கில் 30 பேர் வந்தாங்க. அடுத்த மீட்டிங் 50 பேர் வந்தாங்க. அடுத்த மீட்டிங் 75 பேர் வந்தாங்க. அடுத்த கிறிஸ்மஸில் 100 பேர் வந்தாங்க. இன்றைக்கு எப்படி ஈரோடு சாப்டரில் மக்கள் நிறைந்திருக்கிறாங்களோ அதே போல் புதுக்கோட்டைக்கு நீங்கள் வந்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி புதிய புதிய நபர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பை புதுக்கோட்டையில் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆண்டவர் அப்படியே உயர்த்தி 5 வருடங்களுக்கு முன்பதாக இந்த தமிழ்நாட்டை குறித்த ஒரு கவலை வந்தப்போ அந்த தரிசனம் நல்ல தரிசனமாச்சே, இது விரிவடையணுமே அப்படின்னு தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசும் பொழுதுதான் அன்றைக்கு இந்த தமிழகத்தினுடைய பிஎம்எஃப்ஐனுடைய தலைவராக டாக்டர் முதற்கொண்டு எல்லாரும் சேர்ந்து தேர்வு செய்து இந்த இடத்துல நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த கூட்டம் அற்புதமான ஒரு சாட்சியை கேட்டீங்க. இங்கே வந்து ஜெபித்து குழந்தையை பெற்றெடுத்த சாட்சியை கேட்டீங்க. எத்தனையோ சாட்சி கேட்க முடியுங்க. எங்கள் மீட்டிங்க்கு ஒரு அப்பா அம்மா 2 பேர் வந்தாங்க, கூட்டிகிட்டு வந்தாங்க இந்து குடும்பத்திலேருந்து. அந்த மீட்டிங் வரைக்கும் ரொம்ப முன்னாடி உட்காந்து அருணா கேட்டுட்டு இருந்தாங்க. கடைசியாக வந்து பார்த்து ஜெபிக்கணும்னு சொல்கிறாங்கன்னு வந்தாங்க இந்து குடும்பம். அந்த அம்மா கிட்ட வந்தோடனே அழ ஆரம்பிச்சுட்டாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அங்கே சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு 19 வயசாகிடுச்சு, ஏஜ் அட்டன் பண்ணலை. ஊரில் எல்லாரும் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க, சொந்தக்காரங்கெல்லாம் அசிங்கமாக பேசுகிறாங்க. இப்போல்லாம் 12, 13, 14 வயசுலேயே எல்லாம் ஏஜ் அட்டன் பண்ணிடுதுங்க. என் பொண்ணு 19 வயசாக ஏஜ் அட்டன் பண்ணலை. அவள் எங்கேயுமே நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதில்ல, எந்த நிகழ்ச்சியிலையும் நாங்கள் கலந்துக்கிறது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. வேறு யாரும் இல்லைங்க, தொழில் செய்கிற 4 பேர் நின்று ஏசப்பா பேரில் ஜெபம் பண்ணி அவங்கள அனுப்பிச்சி விட்றோம். அடுத்த மாதம் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு வந்து முன்னாடி உட்காந்துருந்தாங்க. ஆண்டவர் இயேசு ஜெபத்தை கேட்டு அந்த மாதத்துலேயே அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணாங்க. ஒரு பெரியவர் ஒருவர் மரித்து போகக்கூடிய சூழல், போலீஸ்காரர், அவருடைய மகன். உங்களுக்கு தெரியும் புதுக்கோட்டை சைடில் இருக்க கலர் கம்யூனிட்டிலாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. அவருக்கு பார்க்க முடியாது, ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. சோகத்தில் வெளியில் வந்து ஹாஸ்பிட்டலில் டீ கடையில் டீ சாப்பிட்டு இருக்கிறாரு. அப்போது திருச்சி மீட்டிங்களுக்கு போகிற ஒரு நபர் போய் அவர்கிட்ட பக்கத்தில் நின்று டீ சாப்பிடும்பொழுது என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறோம், எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. நீ வரீங்களா, ஒரு மீட்டிங் போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. 1 மணி நேரம் மட்டும் வாங்க அப்படின்ட்டு. சரி அப்படின்னு வந்திருக்கிறாரு. இதே மாதிரி திருச்சி மீட்டிங்கில் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் அவங்க வர்றாங்க, உட்காந்துருக்கிறாரு. மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு சிந்த போகிற அப்பா மேலே இருக்குது. ஆனால் இயேசுவை குறித்த சாட்சி ஒரு என்ன மாதிரி உயிரோடு வந்த ஒரு நபர் சாட்சி கொடுத்துட்ருக்கிறாரு. அந்த சாட்சி கேட்டோன்னா அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், இந்த இயேசு எங்கள் அப்பாவை சுகமாக்க முடியுமான்னு. மீட்டிங் முடிஞ்சோன்னு எழுந்து வந்து கேட்டார், உங்களை சுகமாக்குன ஆண்டவர் எங்களை எங்கள் அப்பாவை சுகமாக்குவாரான்னு. கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஜெபிச்சு இவர் இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாருங்க, உயிரோட எழுந்து அமர்ந்திருக்கிறார். அந்த தேவனுடைய சாட்சியை நாங்கள் இங்கே சொல்லிட்டு இருக்கோம். அப்படி உயிர்ப்பிக்கிற ஆண்டவருடைய சாட்சியை தான் இங்கே சொல்லிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஈரோடுல 19 வருடங்கள் இந்த மீட்டிங்கை நடத்திருக்கிறாங்க அப்படின்னா உண்மையாகவே ஒவ்வொரு மீட்டிங்கு பின்னாடி அதில் எவ்வளோ சிரமம் இருக்குது அப்படின்றத நான் நல்லா அறிவேன். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 16 சாப்டர்ஸ் இருந்துட்டு இருக்குது. அதில் நம்பர் 1 சாப்டராக எந்த சாப்டர் தெரியுமா நடந்துட்டு இருக்குது? உங்கள் ஈரோடு சாப்டருங்க. நல்லா கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு நன்றியை சொல்லுங்க. எனக்காக ஒரே ஒரு நிமிடம் இந்த தலைவர்களாக எழுந்திரிச்சு நிற்க முடியுமா? ஈரோடு சாப்டருடைய தலைவர்கள்
இங்கே மேடையில் இருக்கிறவங்களாம் பார்க்குறீங்க, உள்ளே உட்காந்துருக்கிறீங்களே யாரெல்லாம்? வேற ரவி என்ன எல்லாரும் இருக்கிறீங்களா? வேற தாமஸ் பிரதர் காலே வெரி குட் வெரி குட். உங்கள் செல் நம்பர்லாம் என்கிட்ட இருக்கு பிரதர். ரொம்ப சந்தோஷம். அம்மா இவங்க தான் இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாரும் இவங்களுக்கு பலத்த கரகோஷம் கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அற்புதமான ஊழியத்தை ஈரோடு சாப்டர்ல டாக்டர் அவங்களுடைய தலைமையில் ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருந்தாங்க. சரவணன் அவங்களுக்கு இன்றைக்கு துணை நின்று இந்த சாப்டர்ஸ் ரொம்ப அற்புதமாக நடத்திட்டு இருக்கிறாங்க. நான் எந்த சாப்டர்லையுமே பார்க்காத காரியங்களை இந்த பார்க்குறேன். ரிப்போர்ட்டில் சொல்லும்போது எத்தனை உறுப்பினர் சொன்னீங்க? 150 உறுப்பினர்கள் வேற எந்த சாப்டர்லையுமே கிடையாதுங்க. அது ஈரோடு சாப்டருக்கு அந்த பெருமை இருக்குதுங்க. உண்மையாகவே அந்த டீம்ல கோர் டீம்ல கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேல இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. கோர் கமிட்டிலேயே 32 பேர். ஒவ்வொரு சாப்டர்ல 32 தலைவர்கள் இருக்கிறதே பெரிய விஷயம். எங்க சாப்டர்ல எல்லாம் 8 தலைவர்கள் இருந்ததா நாங்க 10 வருஷமா 15 வருஷமா மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமான சாப்டர் அப்படின்னா அது ஈரோடு சாப்டர். உங்களுக்கு நான் பலத்த கரகோஷத்தை நான் எல்லாரோட சேர்ந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. உட்காரு. இன்று அவருடைய அனுபவ சாட்சி மூலமாக ஆண்டவரை எப்படி ஏற்றுக்கொண்டேன், அதற்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது அனுபவ சாட்சி மூலம் சொல்ல போகிற சீஃப் கிறிஸ்டி குறித்து ஒரு சிறு குறிப்பு வரைவதற்காக அண்ணன் சாலமன் ராஜ்குமார் அவர்களே இன்று விழா நாயகனாக நம் மத்தியில் அமர்ந்திருக்கும் சுவாமி துரையாளன். எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமாக முன்னுரை கொடுக்கணும். ஆனால் இவருக்கு வசனத்தை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது, தேவரின் நியாயத்தை நிலைநிறுத்துகிறேன், யாக்கோபின் நியாயமும் நீதியும் செய்கிறேன். அதை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. நீதியில ராஜாவை பிரியப்படுத்துறது தான் இவருடைய வல்லமை. அவர் தான் நம்ம சாமி துரையாளன். இன்னைக்கு நம்ம சாமி துரையாளன் மதுரை பட்டணத்தை சார்ந்தவர். அவர் வழக்கறிஞராக தன்னுடைய பட்டப்படிப்பை புதுவை சட்டக்கல்லூரியில் பயின்று இன்று சட்ட ஆலோசகராக பல நிகழ்வுகள் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு அழகிய குடும்பம். தன்னுடைய மகனுடைய பேர் வந்து பெற வினோத். அவர் லாயராக சட்டப்படிப்பெல்லாம் முடிச்சுட்டு மதுரை ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தா வழக்கறிஞராக பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக தன்னுடைய மகளுடைய பேர் மீனு. அவங்க வந்து பார்த்தா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் முடித்து ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. ஒரு வேகமான ஒரு கேள்வி கேட்பேன், டக்குன்னு ஒரு கை தூக்குறவங்க பதில் சொல்ல கரெக்டாக சொல்கிறவங்க ஒரு கிஃப்ட். நம்ம சீஃப் கெஸ்ட் சாமி துரையாளன் இருக்கிறாருல்ல, அவருக்கு என்ன வயசு, டக்குன்னு கை தூக்குறவங்க பதில் சொல்ல கரெக்டாக சொல்கிறது ப்ரைஸ். கடைசி ஒரு தூக்கிட்ட சொல்லுங்க. அவர் கூட வந்து சொல்லக்கூடாது. சரி, யாராவது டக்கு சொல்லணும். கிஃப்ட் 55. நீங்கள் சொன்னது மிக சரியான தவறான விடை அது. சரி, ரைட். அதுக்குள்ளே போகும்போது பார்த்துக்கலாம். ஏன்னா சுவாரஸ்யமாக நான் வெளியே இருக்கும்போது நம்ம ஈரோடு பிஎம்எஃப் மெம்பர்கிட்ட ஒரு தம்பிகிட்ட கேட்டுறேன், யங் சாப்டர் கிருஷ்ணபுரன் நினைக்கிறேன். அவருக்கு என்ன இப்போ ஏஜ் இருக்கும், 42லேருந்து 45 இருக்குன்னாரு. நான் அதற்குள்ளே போகலாம். இவர் வழக்கறிஞராக 36 வருடம் முடிந்து 37ஆம் வருடம் காலடி பதிக்கிறார். அவர் பாருங்க, 36 வருடம் முடித்து 37வது வருடம்னா அதுக்கப்புறம் ஏஜ் என்னன்னு கால்குலேட் பண்ணிங்க. மதுரையின் வழக்கறிஞர் சங்கத்தின் செயலாளராகவும் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். லாயர் பிரேயர் செல் ஆஃப் மதுரை அதில் கோஆர்டினேட்டராக இருந்திருக்கிறார். ஆகாய் மினிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறார். மாற்றுத்திறனாளி, பார்வையற்றோர், அதுக்கப்புறம் அறிவுசார் குறைவுற்றோர், ஆர்டிசம் போன்ற பிள்ளைகளுடைய அமைப்புகளுக்கு சட்ட ஆலோசகராக உள்ளார். 45க்கும் மேற்பட்ட சட்ட நூல்களை வெளியிட்டு உள்ளார். இதை ஏன் இவ்வளோ நீளமாக சொல்ற தெரியுமா? இவ்வளோ பணியில இருந்தும் ஆண்டவருக்காக இன்று நம்ம மத்தியில் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, பிஎம்எஃப்ஐக்காக நாங்கள் அழைக்கும் பொழுது சற்று உங்களுடைய நேரத்தில் பொருட்படுத்தாமல் வந்து கொள்ளலாம். எல்லா தரப்பு மக்களுக்கும் சமமாக, அன்பாக, மரியாதையோடு நடந்து கொள்பவர் அவர். இவர் கோர்ட்டில் வழக்காடும் பொழுது ஜட்ஜிலிருந்து எது தரப்பு வழக்கறிஞர் கூட அவர் மரியாதையோடு தான் பார்த்துங்க அவர் எப்படிப்பட்டவர் என்று. அவருடைய பிறந்த நாள் 27 7வது மாதம் வருஷத்துக்கு சொல்லிடுறேன். ஏனென்றால் சமீபத்திய தாத்தா, ஆனால் தெரியாது அவரை பார்த்தா. அவரை சீனியர் சிட்டிசன் ஆகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. 6 மாத பேரை குழந்தை அவருக்கு உள்ளார். எல்லோரும் கரங்களை தட்டிக் கொள்ளலாம். அவருடைய தகப்பனார் ஒரு நீதிபதி. அண்ணன் டக்குன்னு ஷாக்காரு. ஏப்பா நான் உங்களுக்கு வழக்கறிஞர் தானே சொன்னேன்.
அவருடைய பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நீதிபதி நியாயாதிபதியாக இருப்பதனால் அவருடைய தகப்பனார் உலகத்தை சார்ந்த அவரும் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார். அப்போ இவர் எந்த அளவுக்கு வாதாடுவார் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அன்புள்ளம் கொண்டவர், தன்னடக்கம் உள்ளவர், நேர்மையாக இருப்பவர். இவர் ஒரு புத்தக புழு. எங்கே பார்த்தாலும் புத்தகத்தை வாங்கிடுவார், யாருக்காவது பரிசளிப்பார், அந்த புத்தகத்தை படிச்சிருவார். அப்படியாக நான் முதல் சந்திப்பில் அவர் இடத்துல பெற்றுக்கொண்ட முதல் கிஃப்ட்டே வந்து ஒரு புத்தகம் தான். அண்ணன் தெரியும் நினைக்கிறேன், மதுரை கன்வென்ஷனில். அடுத்ததாக அவர் ஒரு பைத்தியம். என்ன பைத்தியம் பார்த்தீங்கன்னா, வேதத்தின் மீது பைத்தியம். வேதத்தை நேசிப்பார், வேதத்தை வாசிப்பார், வேதத்தை சுவாசிப்பார். இவருடைய இதயம் வந்து பார்த்தா எல்லாரும் லப்டப்பு தான் துதிக்கும். ஆனால் அவருடைய இதயத்தில் ரெண்டே துடிப்பு தான், ஒன்று வேதம், ஒன்று இயேசு கிறிஸ்து. இப்போ யார் துதித்து இருக்கிறார்? அவர் எப்பொழுது வைத்திருப்பது வேதம். அவர் பார்ப்பதில்லை சாதி மத பேதம். அவருடைய முக்கியமான ஒன்றே ஒன்று என்னன்னா, அவர் பக்தி வைராக்கியம் கொண்டவராக இருப்பார். சட்டத்தில் ஓட்டை இருக்கான்னு எல்லா வக்கீலும் பார்ப்பாங்க. ஆனால் இவர் அந்த ஓட்டையில் எப்படியாவது இயேசு கிறிஸ்து நுழைச்சி விடலாமான்னு பார்ப்பார். அவர் தான் இந்த சாமிபுரி நீதிபதி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் நினைப்பாங்க, சட்டம் ஒரு இருட்டறை, அதில் இயேசு என்பதே முத்திரை, அதை பறைசாற்றுவதே இந்த சாமிதுரை. அண்ணனை வெல்கம் டு தி ஸ்டேஜ். Glory to God, Jesus. Thank you. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக கோடி நன்றியினை முதலிலே நான் காணிக்கையாக்கிறேன். 20 ஆண்டுகள் ஆண்டவர் கரத்தினாலும் மிக அற்புதமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட BMF-ஐ முதலிலே ஆண்டவருக்கு நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாரிய சோசன் வெசல், தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜரீக ஆசாரியராக முத்திரை மோதிரமாக இந்த BMF-ஐ ஆண்டவர் வைத்திருப்பதற்காக கோடி நன்றி. இங்கே ஒரு தலைசிறந்த சாட்சியாக, தன்னுடைய வாழ்க்கையவே சாட்சியாக இங்கே மிக சிறப்பான முறையிலே தலைமை பொறுப்பேற்றிருக்க மாநில தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் ஜேம்ஸ் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தன் வேலையிலே ஜாக்கிரதையாய் இருக்கிறவன் நீசருக்கு முன்பு நிற்காமல் ராஜாவிற்கு முன்பாக நிற்பார் என்று சொன்ன அந்த வாக்கு தத்துவத்திலும் தலைமுறை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அற்புதமாய் இந்த மிகப்பெரிய இந்த அமைப்பிலே 17 வருடங்கள் ஒரு தலைசிறந்த பணியை, the leadership means influence, nothing more, nothing less என்று சொல்வார்கள். அதை உண்மையும் உத்தமமாய் செய்து வெல் டன் என்று ஆண்டவரால் பாராட்டு பெற்ற BMF-இனுடைய தமிழகத்தின் பொறுப்பில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் ஜான் பாஸ்கர் டாக்டர் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். டேலண்ட் வின்ஸ் கேம்ஸ், பட் டீம் ஒர்க்ஸ் வின்ஸ் சாம்பியன்ஷிப் என்று சொல்வார்கள். இன்னைக்கு எப்பயுமே ஈரோடு ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு இடம். எனக்கு பல நண்பர்கள் இங்கே இருக்கின்றார்கள், நீதியரசர்கள், லட்சுமி விலாஸ் வங்கியினுடைய ஃபவுண்டர் ஃபேமிலி. அவர் கூட இப்போ என்னை இன்வைட் பண்ணியிருந்தார், மீட்டிங்னால் நாங்கள் போக முடியல. அருமை தலைவர் சரவணன் அவர்களுக்கு என் வணக்கங்களை இயேசுவின் நாமத்திலே நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஓடிக்கொண்டிருப்பதுதான் நதி, உழவிக் கொண்டிருப்பதுதான் காற்று, செயல்பட்டு கொண்டிருப்பவர் தான் இளைஞர். அன்பு செயலர் சுபாஷ் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். 3 நாட்டு படைகள் சூழ்ந்து கொண்டன. 3 நாட்டு படைகள் இருக்கும் பொழுது யோசேபாத் அவன் செய்த முதல் காரியம், அந்த நாட்டு மக்களை அத்தனை பேரையும் அழைத்து, சிறுவர் முதல் எல்கேஜிலிருந்து டாப் வர எல்லாரையும் வர சொல்லி அங்கே உபவாசம் இருந்து ஆபிரகாமுக்கு உதவி செய்த தேவன், ஈசாக்குக்கு உதவி செய்த தேவன், யாக்கோப்பிற்கு உதவி செய்த தேவன் எங்களுக்கும் உதவி செய்ய போகிறீர் என்று சொல்லி 2 நாளாகமம் 20:12
என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன என்று சொல்லி, எனக்கு திராணி இல்லை, எனக்கு எந்த பலமும் இல்லை, 3 நாட்டு படைகள் சூழ்ந்து விட்டன, நான் என்ன செய்ய போகிறேன் என்று அவன் வேண்டிக் கொண்ட பொழுது, தன்னை தாழ்த்தி பணிந்து கொண்ட பொழுது அந்த மன்னனுக்கு தீர்க்கதரிசி மூலமாக தேவன் சொல்லி, நீ எந்த இடத்திலே நிற்க வேண்டும், நான் எந்த இடத்திலே அவர்கள் வருவார்கள் என்பதை சொல்லி, அந்த இடத்திலே எரிமேல் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே வந்ததற்கு பிறகு, இங்கே இவன் நாட்டு படைகளை நிறுத்திவிட்டு பாடகர் குழுவை முன்பு நிறுத்தி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற அந்த பாடலை சொல்லும் பொழுதே 3 நாட்டு படைகள் தன் கையிலே வைத்த ஆயுதங்களை வைத்து அவர்களுக்குள்ளே சண்டை போட்டு மறித்து, எந்த ஆயுதமும் எடுக்காமல் பிரைஸ் பிரிங்ஸ் விக்ட்ரி என்பதை நிரூபிப்பதை அன்பு சகோதரன் நெகேமியா இங்கே அற்புதமாய் செய்து காட்டியதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்திலே தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். என பாடல், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், எரிகிற அக்கினி ஜுவாலைகளுக்கும் ராஜாவின் கைகளுக்கும் என்னை நீக்கலாக்கி விடுவிக்கிறவராய் இருக்கிறார். எப்படி ப்ரேயர் பிரிங்ஸ் விக்ட்ரியோ, பிரைஸ் பிரிங்ஸ் விக்ட்ரி. அதை இந்த BMIF செய்து வருவதற்காக நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிஸ்டம் ஒழுங்கும் கிரமமாய் செயல்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பாக அர்மேனியாவில் ஆரம்பிக்கப்பட்டு சர்வதேசத்திலே இருக்கக்கூடிய பிரான்ச்சில் இன்னைக்கு நான் பேசுகிறேங்கிற ஒரு பெருமை என்னை மகிழ்ச்சியிலே ஆழ்த்துகிறது. இங்கே 2 என்னுடைய நண்பர்கள் இருக்கின்றார்கள். ஒன்று ரவி சாமுவேல், அவர் எங்களுடைய கிடியன் மினிஸ்ட்ரியிலே ஸ்டேட் வெப் மாஸ்டராக இருந்தவர். ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். எப்பயுமே நாங்கள் அங்கே இந்த வருடத்தில் மட்டும் 1,36,00,000 வேத புத்தகங்களை கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. பூ உதரும் புல் உதரும், ஆனால் தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி மேலே செல்லாமல் முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் எப்படி வழங்குகிறதோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் புறப்படும். அது ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. God's word cannot be barren or fruitless என்ற அந்த பெரிய பணியினை இந்த BMIFயிலே 3 முக்கிய தலைவர்களை 4 பேரை நான் பார்க்கின்றேன். ஒன்று டாக்டர் அவர்கள் சிறந்த முறையில் செஞ்சிட்ருக்காங்க. அன்பு வெப் மாஸ்டராக இருந்து இந்த வருடத்திலே வேறு பொறுப்பிலே இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ரவி சாமுவேல். அதற்கு அடுத்தபடியாக என்னுடைய மற்றொரு அருமை நண்பர், என்னை அறிமுகப்படுத்துறப்ப நானே அசந்துட்டேன். அதாவது கவிதை மலை என்று சொல்வார்கள். ஒரு முறை ஜீவானந்தம் அவர்கள் ஈரோடுலேயும் சரி தாமிரபரணி திருநெல்வேலியிலையும் ஒரு கவிதை அவரை சொல்ல சொன்னார். நாட்டினுடைய அவலத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கவிதை. அவர் சொன்னார், காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா, பசையற்று போனோமடா. பாலின்றி பிள்ளையடும், பட்டினியால் தாயடுவார், வேலையின்றி நாம் அழுவோம், வீடு முச்சூடும் அது. குண்டிக்கு ஒரு துண்டும் இல்லை, கோல் வறுமை தாளவில்லை, ஒண்ட குடிசை இல்லை, திண்டாட்டம் வாட்டுதல். இதை அந்த கவிஞன் சொல்லும் பொழுது அந்த அரங்கம் கைதட்டி பாராட்டியது. அதை போல அவர்கள் என்னை மிகப்படுத்தி சொல்லிவிட்டார் என்றே நான் நினைக்கின்றேன். கர்த்தருக்கு நான் மகிமை உண்டாவதாக. மரியாதைக்குரிய சிவா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் மற்ற அத்தனை பேரும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களையும்
ஆண்டவர் முத்திரை மோதிரமாய் இங்கே வைத்திருப்பதற்காக கோடி நன்றியினை நான் காணிக்கையாகிறேன். என்னுடைய டெஸ்டிமோனியை பற்றி டாக்டர் அவர்கள் கடந்த வாரம் என்னிடம் சொன்னார். நான் கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன் சொல்லார். ஏன்னா ஒரு நேற்று ஃபுல்லாக நாங்கள் ஒரு கன்வென்ஷன் ஸ்டேட் மீட்டிங்கை நாங்கள் நடத்தினோம். அப்போ தான் முதல் நாள் ரிமைண்ட் பண்ணுறாங்க, ஆண்டவர் என்ன லீட் பண்ணுறாரோ அதை வந்து சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. ஆண்டவர் இது ஒரு நன்றி இடமாக, நன்றி அறிவி டெஸ்டிமோனிங்கிறதை நான் எப்பொழுதும் இப்படித்தான் பார்ப்பேன். எப்படி நம்முடைய ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணன் ஜேம்ஸுக்கு ஆண்டவர் அவர் உயிரை பரிகாரியாக இருந்து மருந்தே இல்லாமல் என் பரிகாரி எப்படி முழுமையாக ஒரு டச்சில் அவர் குணப்படுத்தினாரோ, இந்த வல்லமை ஆண்டவர் பாரபட்சமே கிடையாது, நோ பார்சியாலிட்டி. நீதிமன்றத்திலே தேவதை சிலைக்கு கண்களிலே, நீதி தேவதைக்கு எப்படி கண்களிலே கட்டி எந்தவித பாரபட்சமும் பார்க்கக்கூடாது என்று இருக்கிறதோ, அதைவிட 1000 மடங்கு நம் தேவாதி தேவன் உண்மையிலேயே செய்து வரக்கூடியது. எல்லாருக்கும் பாஸ்டர்கள் செய்ய முடியாத, தீர்க்கதரிசிகள் செய்ய முடியாத, எவாஞ்சலிஸ்ட் செய்ய முடியாததை இந்த BMIF செய்து கொண்டிருப்பதற்கு ஆண்டவருக்கு நன்றியினை நான் பார்க்கிறேன். ஏன்னா அன்பு சகோதரியினுடைய சாட்சி, பல சாட்சிகள், இதுவே நீங்கள் ஒரு புத்தகமாக போட வேண்டும் என்று BMIFக்கு நான் அன்போடு வேண்டுகோள் விடுக்கிறேன். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே பல அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் கூட பல அற்புதங்களை செய்தார். ஏன்னா அவர் ஒரு நாள், என்றைக்கோ ஒரு நாள் செஞ்சது மட்டும் கிடையாது. 24 hours நமக்கு அவர் மிக அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்த தேவன் என் வாழ்க்கையிலே நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. இன்னைக்கு பல காரியங்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் பிறக்கும் பொழுது என் தாய்க்கு அக்யூட் பேரனாய்ட் சிசோபர் என்ற ஒரு நோய். டாக்டருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கு. அவருடைய 2 டாக்டர் அம்மாவுக்கும் நன்றாக தெரியும். அவருடைய மகளே சைக்காட்ரிக் ஒரு லீடிங் டாக்டர். அந்த மிகப்பெரிய நோயிலே என்னுடைய தாய் நான் பிறக்கும் பொழுதே இருந்தார். அந்த நோயினுடைய தன்மை எப்படி இருக்கும் என்று நான் முதலிலே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யார் எந்த உறவினரும் வீட்டுக்குள்ள நுழைய முடியாது, ஒரு ஆள் உள்ள நுழையவே முடியாது. எங்களுக்கு சாப்பாடே கிடைக்காது. அது மட்டுமல்ல, எந்த நேரத்தில் அடி விடுதுன்னு சொல்லவே முடியாது. இதெல்லாம் அந்த நோயினுடைய சிம்டம். என்ன மாதிரி ஒரு மோசமான ஒரு தன்மை. இதை போன்று 3 பேருக்கு என் குடும்பத்தில் வந்துவிட்டது. ஒரு ஆள் கிடையாது, 3 பேருக்கு. இந்த சாபத்தை எப்படி போக்க வேண்டும் என்பது எனக்கு சிறுவயதிலிருந்தே எனக்கு ஒழுங்காக தெரியாது. நான் ஒரு நல்ல தினசரி மீனாட்சி அம்மன் கோயில் போகக்கூடிய, நல்ல பட்டை அடிச்சுட்டு நைட்டு பள்ளியறை பூஜைக்கு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு வருவேன். என் மூலமாக பல பேரும் அங்கே வந்திருக்கேன். சந்திரகிர சதுர்த்தி, பிரதோஷம் போன்றவைகளெல்லாம் மகிழ்ச்சியாக போகக்கூடிய. வளர 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 என்னுடைய தந்தையார் மதுரையிலேயே ஒரு பிரபல்யமான ஒரு வழக்கறிஞர். அவருக்கு கீழ் 200க்கும் மேற்பட்ட ஜூனியர்கள் இருந்தார். ஆனால் அவருக்கு மன நிம்மதியே இல்லாமல் போய்விட்டது. அவர் எப்படி இதை சரி செய்ய வேண்டும் என்று பல மருத்துவர்களிடம் போய்கொண்டே இருப்பார். ஷாக் ட்ரீட்மெண்ட் அப்போல்லாம் ரொம்ப கொடூர மெத்தட். இப்போயாவது பெஸ்ட் ECT பெஸ்ட்டாக இருக்கிறது. அப்போ அது ஒரு பெரிய வாயே போனிடும். அந்த பேஷண்ட்டை பார்த்தா பரிதாபமாக கீழ்ப்பாக்கத்துலேயும் சரி, மற்ற மருத்துவமனைகளும் சரி. என் தந்தையார் பல முறை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவார். நாங்கள் சின்ன வயசுல எங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஒரு எல்லா வசதிகளும் இருந்தாலும் கூட மன
நிம்மதியும் சமாதானமும் கேள்விக்குறியாகிவிட்டு ஒரு காட்டுத்தனமாக வளருவாங்கன்னு சொல்லுவாங்களே, என தாய் இல்லாத ஒரு வளர்ப்பு எங்கேயுமே வெற்றி அடைந்ததாக கிடையாது. அதிலே ஒரு தாழ்வு மனப்பான்மை எனக்கு மிக அதிகமாக சிறு வயதிலே தோன்றிவிட்டது. இந்த மதர் லவ் அண்ட் கேர் முழுமையாக இழந்தவனாக நான் இருந்தேன். அது மட்டுமல்ல, என் தந்தையார் பிஸியாக இருக்கிறதுனால அவர் ப்ராக்டிஸில் ஃபுல் கான்சன்ட்ரேட், எங்களை கேர் எடுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. அவரும் வேறு மதுப்பழக்கத்திற்கு அடிமையாக, அவருக்கு ஒன்றுமே புரியாது. அவர் ஒரு வருத்தத்தின் அப்பமாக இருப்பார். அவர் ப்ராக்டிஸில் ரோரிங்காக இருப்பார். எனக்கு கீழ், இதற்கும் கீழே என் சகோதரர்கள் உண்டு, ஒரு சகோதரியும் உண்டு. இப்படியே நாங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய காலத்தில் நான் சட்டக்கல்லூரியிலே படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுது டாக்டர்கள், மருத்துவர் சொல்லிட்டாங்க, உங்கள் ஃபாதர் அவருக்கு லிவர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, ரொம்ப நீங்கள் உடனடியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னார். படிப்பில் எனக்கு கவனம் கொஞ்சம் குறைவாக இருந்துவிட்டது. அப்பொழுது என் தந்தையாரிடம் நான் பேசும் பொழுது, நிச்சயமாக நான் இதிலேருந்து நான் வந்துடுவேன், வெளியில் வந்துடுவேன்னு சொன்னார். ஆனால் அவரால் முடியவில்லை. அவர் மனது இருந்தது, ஆனால் அவரால் முடியவில்லை. இந்த சூழ்நிலையிலே என் தந்தையார் இறந்து விடுகிறார். அவருக்கு 49 வயதிலேயே. அவர் கலைஞர் கருணாநிதிக்கு வழக்கறிஞர், நல்லகண்ணுக்கு வழக்கறிஞர், தாப்பாண்டியன், பல தலைவர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பெரிய டாப் லீடர்ஸ்க்கு வழக்கறிஞராக இருந்தவர். வாழ்க்கையில் நான் என்ன செய்கிறேன்னு, என்ன டிசிஷன் மேக்கிங் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியாது, சுத்தமாக தெரியாது. ஏன்னா என் தம்பி, நான் என்ன பாதுகாக்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து என் தம்பிகளை பாதுகாக்கணும், என்னுடைய சகோதரியை பாதுகாக்க வேண்டும். எதிர்காலமே எனக்கு ஒரு கேள்விக்குறி. எனக்கு ஏசுங்கிறது யாருன்னு எனக்கு தெரியாது. நான் கிறிஸ்டின் ஸ்கூலில் படிச்சிருந்தா கூட ஜஸ்ட் அங்கே போவேன். அந்த இடத்துல அது ரோமன் கேத்தலிக் ஆர்சி ஸ்கூல் இதில் தான் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, பிரிட்டோ ஸ்கூலில். அங்கே பார்த்துட்டு சும்மா ஒரு கும்பிடப்ப அங்கே இது பண்ணிட்டு வந்துடுவாங்க. மற்றபடி எதுவுமே எனக்கு சுத்தமாக தெரியாது. என் தந்தையார் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்திலே அவர் இறந்து விடுவார்ங்கிற ஒரு பயம். என்னையும் எப்படி இந்த எதிர்காலத்தில் என்னுடைய குடும்பம் எப்படி போகப் போகிறது என்ற ஒரு பயம். அதாவது தாழ்வு மனப்பான்மை கிட்டத்தட்ட ஒரு 80%. எதிர்காலத்து குறித்த பயம் சொல்லவே வேண்டாம், ஏராளம். ஆஃபீஸில் அப்பாவோட ஜூனியர்ஸ் அந்த ஆஃபீஸை அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கின்றார். அந்த நேரத்திலே நான் சட்டக்கல்லூரியிலே புதுவையிலே படிக்கக்கூடிய காலத்தில் அங்கே பல போட்டிகளிலே நான் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும். அந்த சட்டக்கல்லூரி நான் முடித்து அங்கே அலுவலகத்திற்கு நான் உள்ளே வருகின்ற பொழுது அரசு வழக்கறிஞராக இருந்த சந்திரபிரபா என்ற ஒரு அரசு வழக்கறிஞர் அவர்கள் என்னை அழைத்து, உங்கள் அப்பா அவ்வளோ பெரிய லாயர், நீங்கள் உங்களுக்கு அடுத்து நான் உங்களுக்கு சில சமாதானத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கூட இந்த வாரம் சபைக்கு வர வேண்டும் என்று சொன்னார். எனக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு அப்படி சொல்கிறேன். அவங்க என்ன நாளைக்கு கவர்மெண்ட் லாயராக இருக்கிறனால நாளைக்கு ஏதாவது அவங்கனால நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்குமேன்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன இது. அவர்கள் அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டு சென்றேன். ஒர்ஷிப் நடந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கி அருமையாக அன்பான நெகமையாக நடத்தினாங்க. அதே போல் அந்த ஒர்ஷிப்பிலே கலந்து கொள்ளும் பொழுதே என்னை அறியாத ஒரு மகிழ்ச்சி துளிர் விட ஆரம்பித்தது. அதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் என்ஜாய் பண்ணது. முதல் முறையாக அந்த ஒர்ஷிப்பிலே நான் பார்க்கும் பொழுது
பல ஆனந்தத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அப்போ எனக்கு ஒரு சின்ன மிகப்பெரிய ஆசை என்னவென்று சொன்னால், என் குடும்பத்திலே இருக்கக்கூடிய இந்த நோய் முழுமையாக எடுக்க வேண்டும். இதற்கு நான் யாரை அணுகுவது அப்படிங்கிறதுக்காக ஜோசியர்கள் எல்லா பேரும் நமக்கு நண்பர்களாக இருக்காங்க. உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டாலே ஐயர் நம்ம மேலே ரொம்ப ரொம்ப நட்பாக இருப்பார். ஏன்னா அவர் ஃபஸ்ட் ரோல என்னை உட்கார வச்சுருவாங்க எல்லா கோயிலையுமே. திருவிளையாடல் 64 திருவிளையாடல்களையும் ஸ்கெட்ச் போட்டு போயிட்டு, அது என்னுடைய ஏதாவது ஒரு ரெமெடி எனக்கு கிடைக்கக்கூடாதா. அப்பொழுது இங்கே போகக்கூடிய காலகட்டங்களிலே என்னுடைய ஆசை, குடும்பத்திலே இருக்கக்கூடிய இந்த மனநோய் முழுமையாக எடுக்கப்பட வேண்டும். இரண்டாவது, எப்படி ஒரு வாழ்க்கை ஒரு அமைய வேண்டும் என்பதும் என்னுடைய மிகப்பெரிய வேண்டுகோளாக இருந்தது. பல முஸ்லாமிய சகோதரர்கள் என்னை சில இடங்களுக்கு அழைத்து சென்றார். இந்து நண்பர்கள் சில ஆலோசனைகள் சொன்னார்கள். ஆனால் எனக்கு முழுமையாக அதிலிருந்து முழுமைப்பட முடியும். ஒரே நேரத்தில் 3 பேருக்கு எங்கள் வீட்டில் எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பீக் டைம் என்று சொல்ல முடியும். கம்ப்ளீட்டாக நம்ம டிஸ்மேண்டில் சொல்லக்கூடிய அளவில் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக நம்ம இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் அந்த சபைக்கு போகும் பொழுது ஒரு போதகர் என்னை பார்க்கும் பொழுது சில வார்த்தைகளை அப்பொழுது அவர் பேச ஆரம்பித்தார். அப்பொழுது இந்த வேத புஸ்தகம் என் கையிலே கிடைக்கப்பெற்றது. அதில் சில அப்போ முதல் படிக்கிறப்ப எனக்கு ஒன்றுமே புரியலை. ஃபர்ஸ்ட் இந்த வரலாறு வேத புஸ்தகம் எனக்கு சட்ட புஸ்தகத்தை விட கடினமாக எனக்கு ஒன்றுமே எனக்கு புரியாது. அது பார்த்தாலே ஒரு பயம்தான் வரும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே நான் இருந்தேன். அப்பொழுது அந்த போதகர் எனக்கு நல்ல ஒரு மென்டாராக இருந்தார். நான் அதை இந்த நேரத்தில் நினைத்துப்பார். சந்திரபிரபா அக்காவை நான் மறக்க முடியாது. அந்த போதகர் எனக்கு சில ஆலோசனைகள் எனக்கு சொன்னார். நீங்கள் நியூ டெஸ்டமெண்ட்டில் இந்தந்த பகுதிகளை படியுங்கள் என்று அப்பொழுது மத்தேயு 4:24 17:15 மத்தேயுவிலே சந்திர ரோகி என்ற ஒரு நோயை ஆண்டவர் குணப்படுத்தியதை நாம் பார்க்க முடியும். சந்திர ரோகிங்கிறது மென்டல் டிசீஸ். மூன் ஸ்ட்ரோக் அண்ட் சன் ஸ்ட்ரோக், அந்த வரக்கூடியதனால் வரக்கூடிய பாதிப்புகளிலே அந்த நோய் தன்மை இருப்பதை பற்றி. லூனட்டிக், லூனார் என்று சொல்லக்கூடிய அந்த கதிர்களால் எப்படி பாதிப்பு வருகிறது, அதனால் எப்படி அந்த நோயினுடைய தன்மைகள் வரும் என்பதை பற்றி வேதத்திலே அந்த வார்த்தைகளை பார்த்தேன். பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆண்டவர் அவருக்கு 3 விதமான உபவாசம் இருந்து அவங்க 3 சோதனைகளை தாண்டி அவர் வனாந்திரத்திலிருந்து வந்ததுக்கு பிறகு அற்புதங்களை செய்ததிலே அவருடைய கீர்த்தி பிரபல்யமாக வந்தது என்று நான் பார்க்கிறேன். அதில் அவர் முதல்ல ஃபஸ்ட்டு குணப்படுத்தியது இந்த மனநோய் என்பதை நான் பார்த்தேன். நிச்சயமாக இந்த தேவன் என் குடும்பத்திலே இருக்கக்கூடிய சாபத்தை எடுக்க முடியுமா என்ற முக்கியம். ரெண்டாவது, அடுத்து ஃபீல்டுக்கு வந்துட்டேன், வக்கீல் ஃபீல்டுக்கு வந்துட்டா. எம்ஜிஆருடைய வழக்கறிஞர் என்டி வானமாமலை என் குடும்பத்திற்கு மிக மிக வேண்டியவர். அவர் தான் எம்ஆர் ராதா ஷூட்டிங் கேஸ் நடத்தினார், பெரிய பாப்புலர் லாயர். அவர்கிட்ட போய் என்னை உங்கள் ஜூனியராக என்னை சேர்த்துங்கன்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்குறேன். அவர் சொல்கிறார், உங்கள் ஆஃபீஸே பெரிய ஆஃபீஸ், வேண்டாம் நீங்களே பார்த்துக்கன்ட்டு. அப்போ நான் என்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சில வழக்கறிஞர்கள் எனக்கு கைட் பண்ணப்போ
பல தொழிலில் வந்து அப்போ தான் ஜஸ்ட் புது லாயர் மாதிரி நான் என்ட்ரு ஆகக்கூடியதாகிடுச்சு. ஏன்னா எங்கள் ஃபாதர் இல்லாதனால வழிகாட்டியே இல்லாமல் போய்விட்டேன், கைடன்ஸே சுத்தமாக கிடையாது. எனக்கு பல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டு. ஜட்ஜு முன்னாடி இன்னும் பயப்படுவேன், போய் பக்கத்தில் பேசவே பயப்படுவேன். ஒழுங்காக சரியான சட்ட அறிவு இருக்காது, ஞானம் இருக்காது. அப்போ சில பேர் பார்த்து சிரிப்பாங்க, என்னுடைய அப்பா ஜூனியர்ஸே பார்த்து சிரிப்பாங்க அந்த இடத்துல. அப்போ எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அவமானமாக கூட இருந்திருக்கு அந்த நேரத்தில். அப்போ கொஞ்சம் நான் ஆண்டவரிடம் அதிகமாக நெருங்க ஆரம்பித்தேன். 3 விஷயங்கள் என் வாழ்க்கையிலே எனக்கு மிக தெளிவாக தேவன் உதவி செய்தார். முதலிலே மருந்துக்களை ஆண்டவர் மருத்துவர்கள் மூலமாக கொடுப்பதும் அதுவும் ஒரு கிருபை தான். டாக்டர்ஸுடைய இதை வந்து எப்பயுமே நம்ம எசேக்கியாவுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷனே ஆண்டவர் கொடுத்துருப்பார். நீ அந்த மெடிசனை எடுத்துக்க, ஆனால் எப்படி எடுக்கணும்னு சொல்லி சில டைரக்ஷன் கொடுத்துருப்பார். அது விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருப்பதை தெரியும். என்னைக்கு நான் முதலிலாக ஒரே ஒரு கடவுள் இயேசு என்பதை மனதிலே ஏற்றுக்கொண்டு சென்றேனோ அன்றே என் அம்மா உக்கிரகம் குறைந்து விட்டது. அதாவது ஒன்று அமாவாசை பௌர்ணமி மற்ற நேரங்கள் ஆஃபீஸ் நடத்த முடியாது, எது செய்ய முடியாது, எந்த நேரம் அவங்க ஃப்ளாரப் ஆவாங்கன்னு சொல்லவே முடியாது. கோபத்தை தேவன் அந்த முழுமையை ஆண்டவர் அந்த அத்தனை அந்த நோயினுடைய குணத்தை உடைத்தெறிந்து விட்டார். முதலில் ஆண்டவருக்கு நான் நன்றியினை காணிக்கிறேன். என்னுடைய பிரதர் அவனுக்கும் அதே எனக்கு ரொம்ப வெளியில் நம்ம சொல்லவே முடியாது, சில விஷயங்களே சொல்ல முடியும், சில விஷயங்கள் நம்ம சொல்லவே முடியாது வாழ்க்கையில். அதாவது நான் எப்பயுமே ரொம்ப நான் யார் மேலே சிம்பத்தியாக இருப்பேன்னா, பேரா ஒலிம்பிக்கில் மதுரையிலே பல தலைவர்கள் அவங்க இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸுக்கு நீதிமன்றத்தில் உத்தரவை நான் வாங்கி கொடுத்திருக்கின்றேன். ஆனால் நான் உலகத்திலே மிகவும் பரிதாபமாக நினைக்கக்கூடியது யார் என்று சொன்னால், மனநோய் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களையும் அந்த குடும்பத்தையும் தான். இவன் மாத்திரை சாப்பிட்டு படுத்துவான் பேஷண்ட், அவர்களுக்காக கூட இருக்கக்கூடியவர்களுடைய கஷ்டங்கள் இருக்கிறதே, அது வார்த்தையால் சொல்ல முடியாத ஒன்று. இரண்டாவது, அந்த மனநோயிலே டாக்டர்கள் அத்தனை பேரும் சொல்லக்கூடியது கண்ட்ரோல் பண்ண தான் முடியும், முழுமையாக குணப்படுத்த முடியாது. இது ரெண்டையும் உடைத்தெறியக்கூடிய வல்லமை இயேசுவின் இரத்தத்திற்கு இருக்கிறது என்பதை என் வாழ்க்கையிலே அந்த சீக்கிரட்டை நான் தெரிந்து கொண்டேன். அதுதான் எனக்கு ஆண்டவர் செய்த இந்த நன்றியினை நான் நன்றி கடன்பட்டிருக்கின்றேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக கோடி நன்றி. எல்லாவற்றிலேயும் தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிற்காகவும் தோத்திரம் செய்யுங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான என்னை தேர்ந்தெடுத்தார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்துவதற்கு பலவீனமான என்னை தேவன் தேர்ந்தெடுத்தார். ஆண்டவரை நான் என்னைக்கு 100% நான் நம்பினேனோ பல அற்புதங்களை என் வாழ்க்கையிலே தேவன் செய்தார். இடையில் எனக்கு மேரேஜ் ஆச்சு. அதில் அவங்க சென்னையில் ஒரு கேன்சரில் அவங்க இறக்க வேண்டிய சூழ்நிலை. 2 குழந்தைகளையும் 26 வருடங்கள் தேவன் போஷித்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு நன்றியினை காணிக்கையாக்கிறேன். எவ்வளவு இடர்பாடுகள் இருந்தாலும் சரி, சோர்ந்து போகிறவனுக்கு பலன். சத்துவமில் கொலை வழக்கிலே இருந்து 7 பேர் ரிலீஸில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட வழக்குகள் உயர்நீதிமன்றத்திலும் மதுரையிலும் நடத்தக்கூடிய வாய்ப்பினை தேவன் எனக்கு கொடுத்தார். எவ்வளவு பெரிய வழக்காக இருந்தாலும் சரி, விசேஷித்த தாளந்துகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். தாவீது ஒரு வார்த்தைகளை சொன்னதை இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கிறேன்.
சவுல் ஒரு பக்கம் அவனை துரத்தி கொண்டிருந்தான். காடு மலைகளிலே ஓடி ஒளிந்து கொண்டு அவன் ஒரு வார்த்தைகளை சொன்னான். அவனுக்கே ரொம்ப சோகம், சாப்பாடு ஒழுங்காக கிடைக்காது, உள்ளே உட்காந்துருப்பான். அது மாதிரி நான் பல சூழ்நிலையில் இருந்திருக்கேன். அதே மாதிரி பல சர்க்கம்ஸ்டன்சஸில் நான் இருந்திருக்கேன். காசு இருக்குது, சாப்பாடு முடியாது. ஆனால் என்னைக்கு இயேசுவை நான் ஏற்றுட்டேனோ டார்க்னஸை முழுமையாக தேவன் முறியடித்தார். ஹல்லேலூயா. இருளின் அதிகாரத்தை போக்கக்கூடிய வல்லமை கர்த்தராகி இயேசுவின் இரத்தத்திற்கு இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் முழு வெளிச்சம். நான் என்னென்னலாம் ஆசைப்பட்டேனோ தேவன் எனக்கு செஞ்சே முடிச்சிட்டேன். நான் அந்த பெருமையை என்னால் சொல்ல முடியும். வேர்ல்டில் லீடர்ஷிப் ட்ரைனிங் அமெரிக்காவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். சும்மா மனசில் நினச்சது. ஆண்டவர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஒரு 1 மந்த் என்னை அங்கே போய் அனுப்பிச்சுட்டேன். வாழ்க்கையில் வக்கீல் சங்க தலைவர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. எலெக்ஷனில் எளிமையாக ஜெயிக்க வச்சு என்னை கொண்டு வந்தேன். வாழ்க்கையில் நீதிபதிகளுக்கெல்லாம் நான் ஒரு வழக்கறிஞர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். த்ரோட் தமிழ்நாடு என்னை தேவன் அதை உருவாக்கி இப்பொழுதும் நான் இருந்து லாயர்ஸ் பிரேயர்ஸில் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். தேவன் வல்லமையாய் அதை கொண்டு சென்றார். என் திருக்கரத்தால் வேத புத்தகங்களை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இன்று பல லட்சம் மக்களுக்கு கொடுப்பதற்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். எனக்கு இப்பொழுதும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். உண்மையிலே வரும், வந்து கொண்டே இருக்கும். ஆனால் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் இதை பெருமையாக சொல்வேன். ரொம்ப நெக்கில் பல பிரச்சனைகள் இருக்கும், போராட்டம், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இருக்கும். சத்துரு வளர 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 அவரை முழுமையாக பிடிக்க 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 நம்ம சோதனைகள் யாரெல்லாம் வீட்டில் குடும்பத்தில் வீக்காக இருக்கானோ அவனை போட்டு தள்ளப்பான். பட் தேவன் அவர் நமக்கு கொடுத்த கைட்லைன்ஸ், கைடு புக் காஸ்மாஸ் 7482 தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த வேத புத்தகத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ ஆண்டவர் கிருபையால் மோகன் லாசரஸ்க்கு ஈரோடில் வழக்கு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு முழுவதும் 36 வழக்குகள். நானும் ஐசக் மோகன்லால் என்ற சீனியர் அட்வொகேட்டும் ஒரு நாள் கூட அவர் கோர்ட்டுக்கே போகாத அளவுக்கு தேவன் அதை முறியடித்தார். இதை நான் பெருமையாக ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு வழக்கு போட்டாலே கம்பல்சரியாக கோர்ட்டுக்கு வந்தார். ஃப்ரம் பாண்டிச்சேரி டு நாகர்கோவில் 36 வழக்குகள் அவர் மீது. அவருக்கு ஜபம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. த்ரோட் தமிழ்நாடு, 4 மாவட்டத்திலையும் சரி, மற்ற இடங்களையும் சரி. அவருக்கு நாங்கள் ஆஜராகும் பொழுது நீதிபதி பல கேள்விகள் என்னிடம் கேட்டார். ஆனால் தேவன் வல்லமையாய் வல்லமையாய் அற்புதத்தை சேவன் நம்மோடு இருக்கிறார். அதிசயத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார். இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றக்கூடியவர் நம்மோடு இருக்கிறார். நாம் சின்ன சின்ன ஆசைகளை மிக அற்புதமாக நேர்த்தியாக ஏற்ற வேளையிலே செய்யக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். அதுதான் இன்னைக்கு மிக முக்கியம். நம்ம நினச்சிருப்போம், அதை ஏற்ற வேளையில் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும். அதுதான் நம்ம பிஸ்னஸ் இன்னைக்கு தொழிலில் டாப் 10 தமிழகத்திலே என்னை உயர்த்தியதற்காக தேவனுக்கு நன்றியினை நான் பாராட்டுகிறேன். எந்த தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம போகக்கூடியது, டெல்லி, எந்த ஊருக்கு வேணாலும் சரி, வழக்குகளிலே நேர்த்தியாய் தேவன் என்ன இருக்கோ ஞானத்தில் நமக்கு ஆண்டவர் இஷ்டத்தை கொடுக்குற டிசர்னிங் ஸ்பிரிட்டை வேர்ல்டில் தரக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார் சொன்னாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் தாவீது சொன்னான், நான் அந்த மலை குகை மாதிரி நான் இருந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தாவீது சொன்ன ஒரு வார்த்தை, ஹவ் ஐ லவ் யுவர் லா, இட்ஸ் பை டே மெடிடேஷன். உமது வேதத்திலே நான் பிரியமாய் இருக்கிறேன், அது எனக்கு நாள் முழுவதும் தியானம். சங்கீதம் 119:97.
அவன் சொல்லியிருக்கிறான். அது எதற்காக இந்த இடத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் என்று சொன்னால், 3 பிளஸிங் இந்த வேத புத்தகத்தை நான் படிக்கிறப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. அது நிச்சயமாக எல்லோருக்கும் உதவும் என்பதை இந்த தருணத்திலே நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா என் தொழிலில் பல நேரங்களில் சேலஞ்சு, பொய் சொல்கிறதா கூடாது. அண்ணல் காந்திக்கு வந்து முத ஒரு கேஸ் நடத்துகிறப்ப ஏன் காந்தியை மகாத்மான்னு சொன்னாங்க? அவர் இயேசுவை ரொம்ப பாராட்டியிருக்காரு, மலை பிரசங்கம் அவரை டச் பண்ணியிருக்கு, எல்லாமே இருந்தாலும் ஒரே ஒரு தான், நம்ம பாரதியாருக்கு அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. காந்திக்கு பாரதியாரும் இவர் நார்த் போல், அவர் சவுத் போல், தீவிரவாதி மிதவாதி. ஆனால் ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருப்பார், வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால்பட்டு நின்றதாமோர் பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க என்று சொன்னார். காரணம், தான் வழக்கறிஞராக இருந்து நீதிமன்றத்தில் தான் கட்சிக்காரன் தப்பு செய்கிறப்பயே இவர் தப்பு பண்ணாருன்னு சொல்லி போய் சொன்னார். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் இப்போ 5 கோடி வழக்குகள் இந்திய தேசத்திலே தேங்கி இருக்கிறது. ஆஸ் பர் த ரீசன்ட் ரிப்போர்ட் NCRB அண்ட் நீதிமன்றத்தினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இதை முடிப்பதற்காக சமரச தீர்வு மையத்தை இந்தியா முழுவதும் நியமித்திருக்கின்றார். இன்னைக்கு கடவுள் எவ்வளோ ஒரு பிளஸிங்கை கொடுக்குறாருன்னா, தீர்க்க முடியாத பல வழக்குகளிலே தினசரி, இது நான் சொல்கிறது என்றைக்கு ஒரு நாள் இல்லை, டெய்லி கோர்ட்டில் நீதிமன்றத்திலே ஆண்டவர் கிருபையால் என்னை நியமித்துக் கொண்டிருக்கின்றார். கூப்பிட்டு இந்த வழக்கை அவரை நியமித்து விடுங்கள் என்று நீதிபதி சொல்லி உடனே ரிப்போர்ட்டாக சப்மிட். ஒரு வழக்கு நான் இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். சாலமன்ட்ட உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஒரு குழந்தைக்கு 2 அம்மா. அதை யார்கிட்ட ஒப்படைக்கணும்னு ஒரு கேள்வி வந்துச்சு. சாலமன் என்ன சொன்னான்? பிரிங் த ஸ்குவாட், வாழை எடுத்துகிட்டு வா, சரிபாதியாக வெட்டுவோம். இது வெட்டுங்கன்னு சொன்ன அம்மா உண்மையா, வெட்டாதீங்கன்னு சொன்ன அம்மா உண்மையா? அதே மாதிரி ஒரு வழக்கு நீதிமன்றத்திலே என்னிடம் ஒப்படைத்தாங்க. ஒரு குழந்தைக்கு 3 அம்மா. இதை நியமித்து நீதிமன்றம் அந்த குழந்தையை நீங்கள் யார்கிட்ட ஒப்படைக்கணும்னு டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிவிடுங்க. ஆண்டவர்கிட்ட நான் வேணுனேன், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தார், டிசர்னிங் ஸ்பிரிட்டை எனக்கு தார், ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தார். சிம்பிளாக இப்போ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. இம்மிடியேட்டாக டிஎன்ஏக்கு கால்ஃபார் பண்ணி யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. பயாலாஜிக்கல் மதர் யார், இவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த ஒரு வித்த அம்மாவை வெளியே போச்சுட்டோம். வாங்கின அம்மாவை கொடுக்குறதா, பெத்த தாய்கிட்ட கொடுக்குறதா? அடுத்த கொஸ்டின். யார்கிட்ட கொடுக்கலாம்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஜஸ்ட்டு கேட்குறேன். யார்கிட்ட? வளர்த்தம்மாட்டியா? பெத்தம்மா. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு சேலஞ்ச் வந்துச்சு. எப்படி சேலஞ்ச் வந்துச்சுன்னா, அந்த உண்மையிலே அந்த வளர்த்தம்மா ஈரோடு. நான் அதனால தான் இந்த கேஸ் நான் சொல்கிறேன். பிகாஸ் இந்த கேஸ் ஃப்ரம் ஈரோடு. நான் அந்த கேஸை டீல் பண்ணதுக்காக நான் அதை சொல்கிறேன். சொல்லி அந்த அம்மாவுக்கு சரகேற்றி அந்த குழந்தையை எடுக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வாங்கி இந்த அம்மா எடுத்து வளர்த்துருக்கு. அதுக்கு குழந்தையில் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அந்த குழந்தையினுடைய அப்பா, ஒரிஜினல் ஃபாதர், பயாலஜிக்கல் ஃபாதர் அவர் கேட்டேன். அவர் தனியாக கூப்பிட்டு, காக்கஸில் தனியாக கூப்பிட்டு கேட்டேன், என்ன நினைக்கிறீங்க, என்ன குழந்தை என்கிட்ட வேணும் அப்படின்னு. அப்போ எஸ்பியை கால்ஃபார் பண்ணி வர வச்சோம். எஸ்பியிடம் கேட்டோம், இவரை பற்றியான ரிப்போர்ட் என்ன என்று. கிளியராக சொல்லிட்டாங்க, நம்ம படு அயோக்கியன்னு சொல்லி. அதாவது மன வளர்ச்சி குன்றிய பெண்களிடம் உடலுறவு வைத்து
அந்த குழந்தையை பெற்று வைக்கக்கூடிய பணியை செய்யக்கூடியவன். அவனுக்கு 4 மனைவி ஏற்கனவே இருக்குது. அந்த பெத்த தாய்க்கு 3 ஹஸ்பண்ட் இருக்குது. அப்போ அவன்கிட்ட இந்த ரிப்போர்ட்டை நான் ஜஸ்ட் தனியாக கூப்பிட்டு காமிச்சேன். இதான் அவனை பற்றியான பேட் ஆன்டிசிடென்ட்ஸ் என்று அவனிடம் சொல்லும். அவன் அப்படியே காலில் விழுந்துட்டு, ஐயா என்னை காப்பாற்றி வெளியே போக வச்சிருங்க அப்படின்ட்டான். உடனடியாக அவனை வெளியே அனுப்பிவிட்டு இந்த குழந்தையை வளர்த்த தாயிடம் ஈரோடிலே அவர்களுக்கு லிஸ்டட் பண்ணுவதற்கு நீதிமன்றம் உத்தரவை கொடுத்து த்ரூ ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன், ஜஸ்டிஸ் நாகமுத்து அவர்கள் அதை அஃபீஷியலாக முடிக்க உத்தரவை கொடுத்தார்கள். ஏன் இதை சொல்லீர் என்று சொன்னார். முத பேசவே தெரியாமல் நின்ன ஒரு என்னை என் தேவன் தாயின் கருவிலேயே தேர்ந்தெடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றியினை தெரிவிக்கின்றேன். I will praise you for I am fearfully wonderfully made. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் பிறந்திருக்கிறபடியால் கடவுளே உன்னை நான் வணங்குகிறேன். என் தாய் கரு உருவாவதற்கு முன்பே என் கண்கள் உம்மை கண்டது. உன்னை என் ஜீவ புத்தகத்திலே எழுதியிருக்கிறேன். You are a child of most high God. என் ஆண்டவர்களுடைய you are a God's masterpiece. விலையேற பெற்றவர்கள். நாம் எப்பொழுதும் இந்த வசனங்கள் நம்மை பலப்படுத்தும், ஆரோக்கியப்படுத்தும். God's word is a guarantee. உலகத்தில் எதையுமே பிஸ்னஸ் பீப்புள் நம்ம எல்லாருமே இன்க்ளூடிங் கேரண்டின்னு சொல்லக்கூடியதும் வாரண்டின்னு சொல்லக்கூடியதும் இன்னைக்கு நம்ம தொழிலில் நம்ம எதுவுமே நடக்காது. ஏன்னா கன்சியூமர் கோர்ட்டில் ஆயிரக்கணக்கான வளரும். அமேசான் காட்டிலேருந்து முடி வளரும்னு சொல்லி போட்டால் உள்ள முடிவு கம்ப்ளீட். ஆனால் வேர்ல்டில் ஒரே ஒரு கேரண்டின்னு சொன்னால் காட்ஸ் வேர்ட். அதனால தான் காட்ஸ் வேர்ட் இஸ் அலைவ் என்பதை நாம் எடுக்க முடியும். நம் கால்களுக்கு தீபமும் பாதைகளுக்கு வெளிச்சத்தையும் தேவன் தருகிறார். சங்கீதம் 119:99 நமக்கு முதல் ஆசீர்வாதம் சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய வியூகத்தை தேவன் தருகிறார். நம்ம பிஸ்னஸில் இருப்போம், பல நேரங்களில் போராட்டங்கள் வரும். அந்த போராட்டம் வரக்கூடிய நேரத்திலே நாம் எப்படி நிற்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் அவருக்காக நீதிமான் பனைமரத்தை போல செழிப்பான். அது என்றைக்குமே நான் பார்த்துருக்கேன். தலைவர் புதுக்கோட்டைங்கனால ஒரு புதுக்கோட்டை சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம். அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி அஃபீஷியல் டியூட்டிக்காக காரில் போயிட்டுருக்காங்க. met with an accident, brain ஃபுல்லாக டேமேஜ், நோஸ் கம்ப்ளீட்டாக இதாகிடுச்சு. சன் டிவியில் இறந்துட்டாங்கன்னே போட்டாங்க. இது நான் சொல்வது உண்மை சம்பவம், சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் நான் சொல்லுகின்றேன். எல்லாமே இதாகிடுச்சு. அவங்கள உடனடியாக ஹாஸ்பிட்டல்லேருந்து காவேரிக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. காவேரி மருத்துவமனையில் சீஃப் ஜஸ்டிஸ்லேருந்து அத்தனை நீதியரசர்களும் அங்கே வந்து விடுகிறார். இந்த அம்மா உள்ள மயங்கி அன்கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வர்றப்ப ஜீசஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க சொல்லுங்க, அந்த அம்மா உள்ளே போயிட்டாங்க. டாக்டர்ஸ் டெய்லி ரிப்போர்ட்டில் இன்றைக்கி இறந்துருவாங்கன்னு ரிப்போர்ட். இன்டென்சிவ் மெடிக்கல் கேரில் நான் போய் பார்த்தேன். அப்போ சில மாதங்கள் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபம் செய்யும். எப்பயுமே ஒரு ஜெபம் இன்னைக்கு பிஎம்ஐ நான் தெரிஞ்சுக்கிட்ட பிஎம்எஃப்ஐயில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், சீக்ரெட், உங்களுடைய சீக்ரெட் எதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜெபம் ஃபஸ்ட்டு உள்ளே நுழையிறப்ப அண்ணன் வெளியே கூட்டு போய் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு தான் உள்ளே கூட்டு வந்தாங்க. அதுதான் சீக்ரெட். எப்படின்னு சொன்னால், இந்த ஜெபத்தை சபையார்கள் செய்யக்கூடிய, அதாவது சபை மீன்ஸ் இப்போ நமது இது சபை தான்,
திஸ் இஸ் சபை. அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். காங்கிரிகேஷன் தான் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஐ ஃபீல் ஈவன் தோ பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தால் கூட யூ ஆர் எ சாசன் வெசல். நான் அப்படி தான் பார்க்கின்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 12 ஒரு 5வது வசனத்திலே ஒரு முக்கியமான ஒன்றை நான் தெரிந்து கொண்டேன். அதுவும் நான் வாழ்க்கையில் தெரிந்து கொண்ட ஒரு பாடம். ஏரோது ராஜா ஜேம்ஸ் யாக்கோப்பை பிடிச்சு சிரசேதம் செய்தாராம். ஃபஸ்ட் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இயேசு 40 நாளில் பரமேறி போயிட்டார். ஃபஸ்ட்டு இரத்த சாட்சி இவன் தான். அடுத்த நாளே பேதுருவை பிடிச்சிட்றாங்க. போட்டு டைட் செக்யூரிட்டி, கம்ப்ளீட் டைட் செக்யூரிட்டின்னு சொல்லி 24 ஹவர்ஸும் வாட்ச் கம்ப்ளீட்டாக பிடிச்சி வச்சிடுறாங்க. அவனை பிடிச்சு உள்ளே வச்சு, ஏன்னா 2 முறை அவன் எஸ்கேப் ஆகிட்டான். அதாவது பேதுரு இந்த முறை அவனை தப்பிக்கவே விடக்கூடாதுங்கிறதுக்காக போலீஸ் கையில் இது போட்டு ஹேண்ட்கஃப் கனெக்ட் பண்ணி 4 பர்சன்ஸை வச்சு டைட்டாக வச்சுருக்காங்க. அப்போ சபையார்கள் ஊக்கமாக அவனுக்காக ஜெபித்தார்கள். ஏர்னஸ்ட் ப்ரேயர், ஃபெர்வென்ட் ப்ரேயர் ரொம்ப சின்சியராக செய்தார்கள். அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல தூதன் நீ ட்ரெஸ் எடுத்து போட்டுக்க, செப்பல் எடுத்து போட்டுக்க, நீ வெளியே வா. அப்படியே வெளியே வரான். இவனுக்கே கனவு காண்ற மாதிரி பார்த்துட்டு அதை பார்த்துக்கிட்டு வெளியே அவன் மிக திருப்தியாக உள்ளே போயெல்லாம் பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. கடைசி ஏரோது ராஜா புழுத்து செத்துருவான். வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று. திஸ் இஸ் சாப்டர் 12. அது காட் சீஸ் அவர் ட்ரையல்ஸ். என் வாழ்க்கையிலே நான் பட்ட துன்பங்களை தேவன் பார்த்து கொண்டிருந்தார். God hears our prayer. எங்களுடைய ஜெபத்தை தேவன் ஏறெடுத்து கேட்டார். அந்த அம்மாவை கதையை சொல்லி இடையில டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க. அந்த ஜட்ஜ் 100% ஹீல் ஆகி இன்டென்சிவ் மெடிக்கல் கேரில் ஒரு சூசைட், அதாவது முடக்குவாதமாக வந்த பேஷண்ட் அவங்க ஃபேமிலிக்கு அவங்க டெஸ்டிமனி சொல்லி அவங்கள எழுந்து உட்கார வைக்கக்கூடிய அளவில் வச்சு இன்னைக்கு மதுரையில் நீதிபதியாக தேவன் உயர்த்தி. அடுத்த சாட்சி அவங்க தான் உங்களை அற்புதமாக இன்னைக்கு மாவட்ட நீதிபதியாக இருக்கிறார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், சன் டிவியில் இறந்துட்டாங்க டெக்ல. டாக்டர் ஸ்பெஷலிஸ்டெல்லாம் சொல்லிட்டாங்க எவ்ரிடே ரிப்போர்ட் கம்ப்ளீட் நெகட்டிவ் ரிப்போர்ட். ஆனால் தேவன் ஒருவரை தேர்ந்தெடுத்தார். நிச்சயமாக அவர்களுக்கு ஸ்டெச் மார்க்கே இல்லாத அளவிற்கு நம்மை குடம்போட்ட தங்கமாய் தேவன் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய வியூகத்தை தேவன் தருகிறார். நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப பாரமாக இருந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா இதைத்தான் கேட்பேன். சங்கீதம் 55:22 இந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவர் என்னால் இவ்வளோதான் பாரத்தை சுமக்க முடியும், போதும். 26 வருஷம் என் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொண்டு வந்துட்டீங்க. எல்லோரும் கேட்பாங்க, எப்படி பிள்ளைகளை கூட வளர்த்தீங்க, அவங்க எப்படி ஒரு அச்சீவராக இருக்காங்க அப்படிங்க. நான் வளர்க்கலை, என் தேவாதி தேவன் வளர்த்தார். நான் இதில் பெருமையை அடைய வேண்டியதற்கு எனக்கு தகுதி இல்லை. நான் கூட அன்பை செலுத்தியிருக்க முடியாது. 100-fold blessing-ஐ 1000-fold blessing-ஐ God's goodness and mercy follow you all the days of our life என்று சொன்னார். God's favor surrounds us like என்று சொன்னால், shield என்று சொன்னால், அந்த காருண்யம் நம்மை சூழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் கொடுக்கக்கூடிய தகுதி தான். அதை நான் பெருமையாக சொல்ல முடியும். ஆண்டவர் அதே மாதிரி ரொம்ப ஒரிசாக இருக்குது இந்த வழக்குகளில் எப்படி டீல்ஸில். ஏன்னா எல்லா ஃபீல்டும் நமக்கு தெரியாது. வக்கீல் ஃபீல்டில் ஐ எம் ஸ்பெஷலிஸ்ட் இன் கிரிமினல் சைடு அண்டு ரிட் சைடு. சிவில் வழக்கு வரும், எத்தனையோ வழக்குகள் வரும். வக்கீல்னால் எல்லாத்தையும் சொல்ல வரும். அப்பையும் ஃபேமிலியில்
இன்றைக்கி சாப்பாடு மற்ற பொசிஷன்ஸ் மற்ற எல்லாமே ரெகுலராக கிடைக்கணும், ரொட்டீன் இது அதெல்லாம் வரக்கூடிய நேரத்தில் 1 பேதுரு 5:7 கர்த்தர் உன்னை விசாரிக்கிறவரானபடியால் உன் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து. இத்தனை கவலைகள் நம்ம வாழ்க்கையை போட்டு துரத்தோம். காலையில் அந்த ஜட்ஜில் ஆர்டர் ஆக முடியுமா? நாளைக்கு எனக்கு 7 முக்கியமான வழக்குகள் இருக்குது. 7 முக்கியமான வழக்குகள். ஒரு வழக்கு என்னென்னா இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கக்கூடியவர்களுக்கு கிட்டத்தட்ட 4500 பேர் தமிழகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வெறும் 18,000 தான் சம்பளம். அவர்களுக்கு நார்மல் டீச்சர் ஆன் பார் வித் ரெகுலர் டீச்சருக்கு உரிய சம்பளத்தை கொடுக்க வேண்டும். காரணம், அவர்கள் செய்யக்கூடிய பணி மகத்தான பணி என்பதை நாளைக்கு நீதிமன்றத்தில் பெஞ்சிலே ஆர்கியூ பண்ண போகிறோம். பல வழக்குகள் இருந்தாலும் சரி, அது ஆண்டவர் சிம்பிளாக முடிக்கக்கூடிய கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அப்படிங்கிற மாதிரி அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடியா உன் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து. அன்றைக்கி அவர் தவிர நமக்கு வேறு எதுவுமே கிடையாது, ரெமெடி கிடையாது. பிஸ்னஸில் ஒன்று தான், நாம் உண்மையில் உத்தமமாக இருக்கும் பொழுது நாம் இருக்கக்கூடிய பணிகளிலே அது சின்ன பணியாக இருக்கலாம், பியூனாக இருக்கலாம், ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கலாம், டாப்பாக பரிதானம் வாங்காமல் கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. நாம் இருக்கக்கூடிய தொழிலிலே உண்மையும் உத்தமமாய் இருக்கும் பொழுது 1000 times blessings, not 100-fold, 1000 times blessings-ஐ நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. இதை நான் சீக்கிரட்டாகவே சொல்ல முடியும். கீப் யுவர் விஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. தரிசனத்தை வியாபாரிகள் முன்பே வைக்க வேண்டும். நீங்கள் என்ன மாதிரி வளரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, ஹபாக்குல இருக்கக்கூடிய 2:2 சொன்ன அந்த வார்த்தை, தரிசனத்தை எழுதி நீங்கள் வைத்து தினசரி தியானிக்கின்ற பொழுது தேவன் உங்கள் இருதயத்தின் வாஞ்சையை தேவன் நிறைவேற்றுவார். ரன் யுவர் ரேஸ், தொடர்ந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். 3 சர்வ் அதர்ஸ், பிறருக்காக தொண்டாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். 4 ஸ்டே பேஷனேட், எப்பொழுதும் நாம் உணர்ச்சி வசப்பட்டு அனலாய் இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையிலே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நம்மை நன்மையும் கிருபையினால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இது நாம் எப்பொழுதும் சரி, பிரச்சனைகள் பாடுகள் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் தைரியமாக அறிக்கையிடுகின்ற பொழுது நிச்சயம் வெற்றியை தேவன் கொடுப்பார். ஏன்னா நம்ம தேவன் மிகப்பெரிய அற்புதத்தின் தேவன். அந்த எப்படி பேதுருவை ஆண்டவர் விடுவிச்சாரோ அது மட்டும் கிடையாது. சமீபத்திலே நான் இன்னும் சொல்லப்போனால் ஏராளமாக சொல்லிக்கொள்ள முடியும். காலத்தின் அருமையை கருதி நான் முடிக்கின்றேன். ஒன்று மட்டும் உறுதி, தேவன் இன்று பிஎம்எஃப்ஐயிலே என்னை நிறுத்தியதற்கு ஆண்டவருக்கு நான் நன்றியினை தெரிவிக்கின்றேன். இன்னும் ஐ வாண்ட் டு பியூரிஃபை, நான் என் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இன்னும் என் வாழ்க்கையிலே உண்மை எதுவோ, கற்புள்ளவைகள் எதுவோ, நீதி உள்ளவைகள் எதுவும் அதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். என்ன இது லைஃப், இதில் டே பை டே ப்ராசஸ். லேர்னிங் இஸ் எ டே பை டே ப்ராசஸ். சக்ஸஸ் இஸ் நாட் எ ஈவெண்ட். ஒரே நாளில் அது வெற்றிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் வேத புத்தகத்தை படிக்கும் பொழுது ரேமா வார்த்தைகள் நமக்கு தேவன் கொடுப்பார். அதிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பல ரகசியங்களை தேவன் கொடுப்பார். குடும்ப ஜெபம் நம்முடைய வியாபாரிகள், பிஸ்னஸ் பீப்புளுடைய மாபெரும் வெற்றியின் ரகசியம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற அதை எடுக்கின்ற பொழுது மாபெரும் வெற்றி